அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகுது. தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் குபேர யோகத்தால் 4 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மழை பொழிய போகுது. கோடீஸ்வர யோகம் கிடைக்க போகுது. வாய்ப்புகளை இந்த 4 ராசிக்காரர்களும் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அற்புதமான பொன்னான மாதமாக இருக்கும். அது எந்த ராசின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு. இந்த மாதம் 20ஆம் தேதி அட்சய திருதியை. அட்சய திருதிக்கு எப்படி சொர்ணலட்சுமி பூஜை செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ஆடியோ பதிவு கொடுத்துட்டேன். இது வரைக்கும் அந்த ஆடியோ பதிவை நீங்கள் கேட்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன், கேளுங்க. இந்த வருடம் அட்சய திருதி அன்னைக்கு நாம் வாட்ஸ்அப் குழு மூலமாக அன்னை கமலாத்மிகா தாந்திரிக வகுப்பு நடத்த போகிறோம். பூஜை கிடையாது, விரதம் கிடையாது, மந்திரம் பெரிதாக கிடையாது, கட்டுப்பாடு எதுவும் கிடையாது, தீட்டு எதுவும் கிடையாது. நான் சொல்லித்தரேன் 11 தாந்திரிகங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றும் பொழுது அஷ்டலக்ஷ்மி தேவியின் பரிபூர்ணமான அருளோடு கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாட்ஸ்அப் பயிற்சி பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள டிஸ்பிளேல தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்சய திருதின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. பதிவு விவரங்கள் தருகின்றேன். ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் ராஜாவாக சூரிய பகவான் அறியப்படுகின்றார். இவர் 30 நாட்களுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றுகின்றார். இவர் ராசியை மாற்றும் போதெல்லாம் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றது. தற்பொழுது மீன ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி மேச ராசிக்குள் நுழைகிறார். அப்பொழுதுதான் சித்திரை மாதம் பிறக்கின்றது. தமிழ் புத்தாண்டான பராபவ வருடமும் பிறக்கின்றது. மேசராசிக்கு போகும் பொழுது மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கிற காரணத்தினால குபேர யோகம் ஏற்படுது. இதை சுபயோகம் என்றும் அழைப்பார்கள். குபேரன் லக்ஷ்மி தேவியின் அம்சம் என்பதால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான கோடீஸ்வர வாய்ப்பு வரப்போகுது. அதில் முதலாவது ராசி எது? மேச ராசி. மேச ராசியின் முதல் வீடான லக்னஸ்தானத்தில் குபேர யோகம் உருவாகுகின்ற காரணத்தினால் மேசராசிக்காரர்கள் பல வகையில் பணவரவு அதிகரிக்கும். வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க. புதிய புதிய ஒப்பந்தங்கள் செய்வீங்க. நிச்சயமாக பணவரவு அதிகரிக்கும். அடுத்த ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியின் 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் குபேர யோகம் உருவாகின்றது. இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தரப்போகின்றது. ஜாக்பாட் அடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போது பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 3வது ராசி துலாம் ராசி. துலாம் ராசியின் 7ஆம் வீட்டில் குபேர யோகம் உருவாக உள்ளது. இந்த வீட்டை கலஸ்திரஸ்தானம் என்று அழைப்பார்கள். எனவே குடும்பத்திற்குள்ள மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஏற்படும். மேலும் குபேர லக்ஷ்மியின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்க போகுது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் கோடீஸ்வராவது உறுதி. அடுத்த ராசி தனுசு ராசி. தனுசு ராசியின் 5ஆம் வீட்டில் குபேர யோகம் உருவாகுது. 5ஆம் வீட்டை பஞ்சமஸ்தானம் அல்லது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று அழைப்பார்கள். இந்த 5ஆம் வீட்டில் ஏற்படக்கூடிய குபேர யோகத்தால் சொத்து மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். பண வரவு அதிகரிக்கும். ஆக இந்த 4 ராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேச ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி, தனுசு ராசி ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மழை இந்த சித்திரை மாதத்தில் பொழிய போகுது. சரியா பயன்படுத்திக்கோங்க. இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைத்து ராசியினருக்கும் இந்த சித்திரை மாதம் யோகம் அடிக்க கோடீஸ்வர யோகம் ஏற்பட அன்னை மீனாட்சியை வணங்குங்கள். அதுக்காக தான் நமது அறக்கட்டளை சித்திரை மாதம் மீனாட்சி அம்மன் வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம். அந்த வாட்ஸ்அப் குழுவில் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாங்கள் ஒரு மீனாட்சி அம்மன் துதி சொல்லி தருவோம். அதை அன்று இரவுக்குள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு முறை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள். நிச்சயம் சித்திரை மாதம் உங்களுக்கு யோகம் தரும் மாதமாக இருக்கும். இந்த சித்திரை மாத மீனாட்சி அம்மன் வழிபாட்டு குழுவுக்கு கட்டணம் எவ்வளோ, அந்த கட்டணத்தை எப்படி செலுத்தணும் எல்லாமே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். கட்டணம் செலுத்தி இந்த மீனாட்சி அம்மன் வழிபாட்டு குழுவில் இணைந்து மீனாட்சி அம்மன் அருள் பெற்று அனைத்து ராசிக்காரர்களும் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.